வணக்கம் நேர்களே, புதியதொரு தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தியானம் என்றாலே மனதை ஒருநிலைப்படுத்துவது என்று நினைத்திருக்கிறோம். மனம் என்பது கட்டுக்கு அடங்காத காளை, ஓயாத அலைக்கடல் என்று சொல்வார்கள். அதை கட்டுப்படுத்த முடியும் என்று விளக்கம் தருவதற்காக நம்முடன் பிரம்மாகுமாரி மஞ்சு சகோதரி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்கள் கடந்த 45 வருட காலமாய் ராஜயோக தியானத்தை பயிற்றுவித்து வருகிறார். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே பார்த்தோம்னா எல்லாருக்குள்ள நடக்கக்கூடிய, எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியது, அதாவது கவலை, துக்கம், டென்ஷன் சொல்லலாம், டிப்ரெஷன் சொல்லலாம், பயம் கூட இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பொதுவாக பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தியானம் பண்ணால் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க, தியானம் பண்ணால் மனம் ஹீல் ஆயிடும்னு சொல்றாங்க. இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தியானம் என்றால் என்ன? இது எப்படி செய்வது? தியானம் மனசுக்கு சம்மந்தப்பட்டது. இப்போ வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன போல் கோவம் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு மனிதன் மனசில் வரக்கூடிய ஒரு தாட் பேட்டர்ன். இப்போ பயம் ஒரு எமோஷன், ஸ்ட்ரெஸ் அது கூட மனசுக்கு சம்மந்தப்பட்டது, உடலுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. இது எல்லாமே நீங்கள் சொன்னது இத்தனை குறைகள் இல்லை, இத்தனை ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது. அதாவது ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் எவ்வளவு நெகட்டிவாக போயிட்டுருக்கோம், நம்பர் 1. செகண்ட்லி, எவ்வளோ அதிகமாக சிந்திச்சுட்டு இருப்பாங்களோ அவ்வளவு ஒரு மனசனுடைய மனநிலை ரொம்ப வீக் ஆகிட்டு போகும். ஸோ வீக் மைண்ட் வெளியில் உள்ள சிச்சுவேஷன்ஸ், வெளியில் உள்ள ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வருவாங்க. அண்ட் ஸோ இப்போது பீப்புள், சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன் மீன்ஸ் அது மனிதனாக இருக்கலாம், வெளியில் நம்மளுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், நம்ம எதிர்பார்க்காம ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி பல இதில் அதாவது ரொட்டீன் லைஃப்பில், நம்முடைய ஒரு ஃபேமிலி லைஃப்பில், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நம்மளுக்கு எதிர்பார்க்காம சில விஷயங்கள் வருது. அப்போ நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸ் நெகட்டிவாகவே நம்ம திங்க் பண்ணுறதுனால, அல்லது நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, அவங்க நேற்று கோவப்பட்டாங்க, இன்னைக்கு கூட அவங்க கோவப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சிந்தனை, இது எல்லாமே சிந்தனைக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ மெடிடேஷன் மீன்ஸ் ஃபஸ்ட் மனிதனுடைய சிந்தனையினுடைய அந்த விதானம் இருக்குல்ல, அதை கரெக்ட் பண்ணும். த வே ஆஃப் திங்கிங் இஸ் கரெக்டட். அந்த சிந்தனைகள் கரெக்ட் செய்ய செய்ய மனிதனுடைய செயல், பேச்சு, அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய பிஹேவியர் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு வரும். இன்னும் பார்க்க போனால் அவங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலையே அதே சுச்சுவேஷன் இருக்கும், அதே மனிதர்கள் இருப்பாங்க, அதே ப்ராப்ளம்ஸ் அவங்கள இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க பார்க்கக்கூடிய ஒரு பார்வை மாறும். பிகாஸ் அவங்க சிந்தனை மாறி இருக்கிறதுனால. ஸோ பேசிக்லி மெடிடேஷன், தியானம் அப்படின்றது என்றாலே மனசை ஒருநிலைப்படுத்துறது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஆயிருக்கும். அப்போ கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன் கிடையாது, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மெடிடேஷன். ஓகே. இப்போ கான்சன்ட்ரேஷன் செய்யணும் அப்படின்ற கான்ஷியஸாக நம்ம உட்கார மாட்டோம். மெடிடேஷன் அப்படின்றாலே, தியானம் அப்படின்றாலே மனசில் வரக்கூடிய சிந்தனைகளை ஒரு நல்ல தூய சிந்தனையாக, ஒரு அமைதியான சிந்தனையாக, மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சிந்தனையாக நான் மாற்றணும். அது இட்ஸ் மை ஓன் சாய்ஸ். ஸோ இது நான் ரொம்ப நேச்சுரலாக, அண்ட் இது ஒரு நாளில் முடியாது. இது நான் எவ்ரிடே ப்ராக்டிஸ் செய்ய 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 மைண்ட் அந்த மாதிரி சிந்தனைகளுக்கு ஒரு கனெக்ட் ஆகும். தட்ஸ் ஆல். ஜென்ரலி ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, தியானம் அப்படி செய்யணும்னா இது செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அங்கே போகக்கூடாது. அது நான் ரொம்ப வாட்டி பார்த்துருக்கேன் சிஸ்டர். அதாவது குறிப்பிட்ட இடத்துல தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க, குறிப்பிட்ட நேரத்தில் காலையில் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் ஏதாவது ஒரு ஏஜ் பர்டிகுலர் குரூப் ஏதாவது இருக்கா?
இதில் ஏஜ் குரூப் கிடையாது, ஜெண்டர் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, ட்ரெஸ் கோடு கிடையாது, நீங்கள் வெள்ளை ஆடை போட்டே உட்காரணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே உடலுக்கு சம்மந்தப்பட்டது. ஆனால் நான் சொன்ன போல் இது மனசுக்கு சம்மந்தப்பட்டதுனால நீங்கள் எங்கேயாவது உட்காரலாம். எனி ஏஜ் குரூப். ஐ பிகேன் at the age of 8. So any age group can do, unless person can understand. புரிகிற வரைக்கும் 8-10 years அப்போலேருந்து ஆரம்பிக்கலாம். ஈவன் sick people can do. Okay, because it's sick people can still think. அவங்களுக்கும் கண்டிப்பா யோசனை இருக்கு, எண்ணங்கள் இருக்கு, யோசனைகள் இருக்கு. அதனால இது யார் எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு ஜாதி மதம் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம், இதுக்காக நம்ம ஏதோ ஒரு மந்திரத்தை கடைபிடிக்கணும், எல்லா இதே பொசிஷனில் உட்காரணும், அல்லது பாஸ்டர்ஸ், நோ ஃபிசிக்கல் பாஸ்டர்ஸ், நோ ட்விஸ்ட்ஸ் ஆர் பென்ஸ், கண்ணு மூடிட்டு உட்காரணும், இந்த திசையில் உட்காரணும், அப்படி திரும்பி உட்காரணும், கீழே உட்காரணும், மேலே உட்காரணும், அப்படிப்பட்ட இது எதுவுமே இல்லை. தியானம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இது போட்டே உட்காரணும், கால் மேலே, இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படியாவது உட்காரலாம், எங்கேயாவது உட்காரலாம், as long as you can sit relaxed. உடலையும் மனதையும் நம்ம ரொம்ப ரிலாக்ஸாகி உட்கார்ந்து கான்ஷியஸ்லி ஐ ஷுட் பிகின் டு திங்க் பாசிட்டிவ். இந்த மெடிடேஷன் சொல்லி கொடுக்கக்கூடிய விதிமுறையில் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சஜஸ்டிவ் தாட்ஸை கொடுப்போம். இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த நெகட்டிவ் திங்கிங்கு கூட ஒரு நைட்டில் நம்மளுக்குள்ளே வரல. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த பயம், இந்த கோபம், நீங்கள் பெரிய ஒரு லிஸ்ட்டு சொன்னீங்களே, அது ஒரு நைட்டில் ஒரு நாளில் வந்தது இல்லை. பல வருஷங்களாக பிறந்ததுலேருந்து நம்மளுடைய அம்மா அப்பா, நம்மளுடைய டீச்சர்ஸ், அவங்க அம்மா அப்பா, இது ரொம்ப காலமாக நடந்துட்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால இது நம்மளுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. கோவம்ன்றது ரொம்ப நேச்சுரல், பயம் ரொம்ப நேச்சுரல். சின்னதாக டெய்லி ஆக்டிவிட்டீஸில் அப்படியே அது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக போயிட்டு பெருசாக எடுத்து அது பெருசாக ஒரு எமோஷனாக வெளிப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா சிஸ்டர்? அதாவது ஏதாவது ஒரு சிந்தனையினுடைய பேட்டர்ன் தயாராகணும்னா அது மறுபடியும் செய்ய 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 தொடர்ந்து செய்ய தான் ஒரு பேட்டர்ன் ஆரம்பிக்கும், அதாவது கிரியேட் ஆகும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஓவர் நைட் திங், உடனே முடியாது. இப்போ ஒரு மனிதனுக்கு நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, ஒரு மனிதனுக்கு பயம் வருது, ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, பர்டிகுலர் சுச்சுவேஷனில் சூழ்நிலை அவங்களுக்கு ரொம்ப பயம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க ரொம்ப டிப்ரெசிவாக இருக்கிறாங்க, எதிர்த்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண அவங்களுக்கு இப்படி இது எல்லாமே ஒரு நாளில் வந்ததில்லை. இதெல்லாம் தொடர்ந்து வந்து செஞ்சு இப்படி ஒரு மனிதனுடைய மனசு தயாராகும். ஸோ இட்ஸ் ஆல் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதனால் மெடிடேஷன், தியானம் என்றது மனசுக்கு மட்டும்தான் சம்மந்தப்பட்டது. அண்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப நல்லா, ரொம்ப ஹாப்பியாக, எப்பேர் சுச்சுவேஷனில் எப்பேர் சூழ்நிலையிலையும் அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா மனசை மட்டும் கரெக்ட் பண்ணால், சிந்தனைகள் சிந்திக்கக்கூடிய விதானம், அந்த முறை இருக்கு இல்லையா, அந்த மெத்தட், அதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணால் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்மூத்தாக ஓடும். கேட்குறதுக்கே நல்லா இருக்கு. அண்ட் திஸ் இஸ் மெடிடேஷன். இதில் எந்த கசரத்தும், எந்த எக்ஸசைஸும், எந்த ரொம்ப அப்படி இது விட்டுடணும், வீடு விடணும், நம்ம ப்ரொஃபஷன் விட்டுடணும், நீங்கள் மேரேஜ் ஆயிருந்த உங்கள் கணவனை விட்டுடணும், மனைவி விட்டுடணும், எதுவுமே விட தேவையில்லை. விட வேண்டியது எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய வேண்டாத சிந்தனைகள் மட்டும்தான் விடணும். உங்களுக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில் ஒரு 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 பயத்தை உண்டாகக்கூடிய சிந்தனைகள் மட்டும்தான் விடணும். இது மெடிடேஷன். ஸோ இட் மீன்ஸ் இட்ஸ் அ ஜேர்னி. மெடிடேஷன் என்றது ஒரு ஜேர்னி. அண்ட் ஜேர்னி, நீங்கள் லண்டனுக்கு போவீங்க, அமெரிக்காவுக்கு போகிறீங்க, இங்கேருந்து மதுரைக்கு போகிறீங்க, திருநெல்வேலிக்கு போகிறீங்க, இந்த ஜேர்னி கிடையாது. திஸ் இஸ் இன்வர்ட் ஜேர்னி. இந்த மாதிரி உலகம் ரொம்ப பெருசாக இருக்கோ அதே போல் ஒவ்வொரு மனிதன் உள்ள ஒரு பெரிய உலகமே இருக்குது. சிந்தனைகள், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ்,
பிஹேவியர், ஆட்டிடியூட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இட்ஸ் அ பிக் வேர்ல்ட் வித்இன் அவர் செல்வ்ஸ். அந்த தாட்ஸ் என்ன இருக்குது, ஃபீலிங்ஸ் என்ன இருக்குது, என்னுடைய எமோஷன்ஸ் என்ன, என்னுடைய ஒரு ஆட்டிடியூட் என்ன இருக்குது, என்னுடைய அவுட்லுக் என்ன இருக்குது. இன்னும் சொன்னால் நம்ம எல்லாருக்குள்ள சில மெமரிஸ் இருக்குது, நினைவுகள். அந்த நினைவுகளால் கூட ஒரு மனிதனுடைய மனநிலையே தயாராகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் மனசுக்குள்ளே அடங்கியிருக்கு, ஒரு மனிதன் உள் உலகத்தில் அடங்கியிருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியலையே. நம்மளுடைய ஹேபிட்ஸ் இருக்குது, மூட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் தூங்குற வரைக்கும் எத்தனை தடவை மூட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகும்னு தெரியுமா? தெரியல சிஸ்டர், தெரியல. See? அதாவது எனக்கே என் மூடு எதுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றது விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தா, எக்ஸ்பெக்ட் பண்ணால், நீங்கள் என்னை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? என்னை நானே புரிஞ்சுக்கல. ஸோ மெடிடேஷன் பிகின்ஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப். அதாவது இந்த இப்போ இருக்கக்கூடிய உலக சூழ்நிலையில் ஒரு பெரிய இஷ்யூ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறதில்ல, நான் உங்களை புரிஞ்சுக்கிறதில்ல. ஒரு ஃபேமிலி ஆகட்டும், ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஆகட்டும், இன் ஜென்ரல் 2 people cannot understand each other. அண்ட் லாங் டைமில் ரொம்ப நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, கஷ்டமாக இருக்கு. அப்படி இருக்க என்னுடைய சுச்சுவேஷனில் மெடிடேஷன் என்றாலே எஸ்டாப்ளிஷிங் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஓன் செல்ஃப். நம்ம மற்றவங்களோட நம்மளுடைய ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்துறதுக்காக நம்ம நிறைய முயற்சி செய்கிறோம். ஆனால் அதுக்கு முந்தி நான் உங்களோட ரொம்ப நல்லா இருக்கணும், எதிர்த்தவங்க என்னோட ரொம்ப நல்லா இருக்கணும். தட்ஸ் அ செகண்டரி இஷ்யூ. த பேசிக் திங் என்னென்னா, என்னோட எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி எனக்கு தெரியவே இல்லை. ஸோ மெடிடேஷன் மீன்ஸ் எஸ்டாப்ளிஷிங் அ ரிலேஷன்ஷிப் வித் மை ஓன் செல்ஃப். என்னோட இருக்கக்கூடிய தொடர்பை, என் உள் உலகத்தில் இருக்கக்கூடிய தொடர்பை நான் ஏற்படுத்திக்கிறது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மெடிடேஷன். என்னை நானே புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனுடைய ஒரு நேரத்தில் எதிர்த்த மனிதன் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றது பாசிபிளே இல்லை. பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் ஐ வாண்ட். எனக்கு என்ன வேணும், எனக்கு எதுக்கு வேணும், இது வேண்டாம், எதுக்கு வேண்டாம், இது எல்லாமே எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ ஐ எம் லிவிங் அ லைஃப் ஆஃப் ராதர் கன்ஃபியூஸ்ட். எப்படி ஃப்ளோ போகுதோ, எந்த பக்கம் காற்றடிக்குதோ அந்த பக்கம் நம்ம போயிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இதில் ஒரு டெஃபினட் பாதையை நம்மளுக்கு இல்லை லைஃப்பில். என்னை பற்றி எனக்கு டெஃபினட் இன்ஃபர்மேஷன் இல்லை. என்னோட உள் உலகத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல. என்னுடைய வாழ்க்கை அப்படின்றது நான் மேலோட்டமாக தான் ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ தூரம் போக முடியும்? ஸோ மெடிடேஷன் உங்களுடைய ரியல் லைஃபோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும். உங்களுடைய லைஃப்க்கு ஒரு நல்ல அறிமுகம், என்னை பற்றி நான் புரிஞ்சுக்கிறதுக்காக, உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இட்ஸ் அ பிகினிங் இன்ட்ரடக்ஷன். அண்ட் திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் மெடிடேஷன். அண்ட் நீங்கள் சொன்ன போல் இது செய்கிறது எப்படி அப்படின்னா, இதுக்காக நான் சொன்னபடி எதுவுமே வெளிப்படையாக செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. தந்திரம், மந்திரம் அல்லது பூஜை, ரிசைட்டிங், ஜபம், மாலை, இப்பேற்பட்ட எதுவுமே தேவையில்லை. ஒரு பர்டிகுலர் ஃபிசிக்கல் ஒரு இது எதுவுமே தேவையில்லை. யார் வேணால் செய்யலாம், யார் எங்கே வேணாலும் செய்யலாம், எங்கே வேணாலும் செய்யலாம். ஆல் தட் we need is to become conscious of one's own thoughts. என்னுடைய சிந்தனைகள் பற்றி எனக்கு கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்த நான் என்ன சிந்திச்சுட்டு இருக்கேன், கவனமாக இருக்கணும். தியானத்தினுடைய இன்னொரு பேர் கவனம். நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளிவரணும் அப்படின்னு. ஆனாலும் அது எப்படி வெளியில் வர்றது? அந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்னக்கூடிய விஷயத்துலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குன்றதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ தானே இதுலேருந்து வெளியே வரணுன்றது ரியலைசேஷனே எனக்கு வருது. நம்ம எல்லாம் என்னென்னா, நெகட்டிவ் தாட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃபாக எடுத்துகிட்ருக்கோம். கோவம் வரல, யாருக்கு கோவம் வரலங்க?
உங்களுக்கு வருது எனக்கு வரல. கோவம் எதுக்கு வரக்கூடாது? அதாவது இதை நியாயப்படுத்தி பேசுகிறோம். ஆ. கோவம் வருது சகஜம்தான். அது இயல்புன்னு சொல்றோம். மனித இயல்பு கோவப்படுறது. இட்ஸ் ஸோ நேச்சுரல். உங்கள் பற்றி எனக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இது திறமை இருக்காது, உங்களை பற்றி எனக்கு ஜெலசி வருது அப்படின்னா இயற்கை தானே. அதில் என்னவா? எனக்கு இல்லை உங்களுக்கு இருக்குது, உங்களை பார்த்து எனக்கு ஜெலசி வருது. இது எல்லாமே நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவிட்டி அப்படின்றது வாழ்க்கைக்கு தேவையாக நினச்சிட்டு இருக்கோம். அது பொதுவானது அப்படின்னு ஜென்ரலா எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. போக போக அது ஒரு மஸ்ட்ன்னு கூட நம்ம நினைச்சிடுறோம். அப்படி அதெல்லாம் இல்லைனாலும் வேற மாதிரி நினைக்கிற மாதிரி ஆயிடுத்து உலகம். அப்படி இருக்கிறதுனால இதுதானே வாழ்க்கை அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கோவம் இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு ஏதோ அப்நார்மலா நினைக்கிறாங்க. ஆமா, நீங்கள் ரொம்ப அமைதியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தால் ஏதோ அப்நார்மலாக தான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது இல்லை. அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டு அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஏதேதோ நம்ம செய்கிறோம். டாக்டர்கிட்ட கூட போவோம், சைக்காலஜிஸ்ட் கிட்ட, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட போவோம், மந்திரவாதி கிட்ட கூட போகிறாங்க. ஆமாம் ஆமாம், தாயத்தையெல்லாம் கட்டிட்டு கூட வருவாங்க. இது எல்லாமே செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு மீறி சில விஷயங்கள் போனால், ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் ஒரு குவிக் அண்ட் இன்ஸ்டன்ட் அதுலேருந்து நம்மளுக்கு வெளியே வர்றதுக்காக எல்லாமே செய்கிறோம். ஆனால் வாழ்க்கை இதுதான் அப்படி நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். வாழ்க்கைன்றது இப்படி கிடையாது. ஒரு மனிதனுடைய ரியல் வாழ்க்கையினுடைய விதிமுறையே வேறு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ இதுலேருந்து வெளியே வர்றது எப்போனா இது இப்படி வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும், இப்படி இல்லைன்றது அறியாமல் இருந்தால் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ the first step here is knowing, understanding. One is information. உலகத்தில் இன்றைக்கி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. எதுவும் தெரியும், அது தெரியும். உங்களுடைய பேர் பக்கத்தில் பெரிய டிகிரிஸ் இருக்குது, 4 டிகிரிஸ் இருக்கும், நிறைய தெரியும், நிறைய ஞானம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அறிவு குறைவாக இருக்குது, விஸ்டம் குறைவாக இருக்குது. நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், விஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர். இன்ஃபர்மேஷன் என்றது நம்ம பார்த்து கேட்டு படித்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் செய்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், நிறைய செய்திகள். ஆமாம், இதெல்லாம் செய்திகள் எனக்கு தெரியும், ஐ நோ. ஆனால் தெரிஞ்ச செய்தி பற்றி எனக்கு நான் எவ்வளோ புரிஞ்சிருக்கேன், நாட் நெசசரி. எனக்கு தெரியும் தான், எனக்கு புரியல. புரியுறது ஒன்று, தெரியுறது ஒன்று. நம்மளுக்கு நிறைய தெரியும், எவ்வளோ புரிஞ்சிருக்கு? ஸோ another step is புரிஞ்சுக்கிறது. third step is எனக்கு புரியுது, ஆனால் how much I feel it, எனக்கு எவ்வளோ அதனுடைய அனுபவம் இருக்குது. இட்ஸ் மோர் லைக் அ குக் புக். ஆனால் எனக்கு ஜிலேபின்னு எனக்கு தெரியும், ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது எனக்கு செய்தி இருக்குது, நான் படிச்சிருக்கேன் கூட, ஆனால் நான் எப்பவுமே செஞ்சதில்லை. செஞ்சிருக்கேன் ஆனால் அதை நான் எப்பவுமே சாப்பிட்டதில்லை. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ், மெடிடேஷன் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கையில் நம்மளுக்கு அனுபவம் வர்றதுனால சக்தி வரும். அந்த வீக்காக இருக்கக்கூடிய மனம் ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போது ஃபிசிக்கல் பாடி கூட ரொம்ப வீக்காக இருக்குன்னா எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க, ஜிம்முக்கு போக சொல்கிறாங்க, ஏரோபிக்ஸ், அங்கே போய் ஏரோபிக்ஸ் பண்ணி ஸோ ஃபிசிக்கல் பாடியை ஃபிட் பண்ணுவாங்க. இப்போ மனசை ஃபிட் பண்ணுறதுக்காக, மனசை ஸ்ட்ராங் செய்கிறதுக்காக நம்மளுக்கு தேவையானது இதுதான். ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர். தியானம் என்றால் என்ன, யாரெல்லாம் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த தியான முறை, சகஜமாக செய்யலாம் எனக்கூடியது. இந்த தியானத்தை சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தியானம் மனதை ஒருமுகப்படுத்துவது தியானத்தின் ஒரு பகுதியாகும். ஆகையால் தியானம் என்பது மனதிற்கு சம்பந்தப்பட்டது. தியானம் என்றாலே எண்ணம், சொல், செயல் மற்றும் கண்ணோட்டத்தில் ஏற்படும் நேர்மறையான மாற்றமாகும். தியானம் செய்வதற்கு ஜாதி, மதம், வயது,
பாலினம், இடம், திசை, மந்திரம், குறிப்பிட்ட வர்ண உடை, அமரும் நிலை என்று எதுவும் தேவையில்லை. எந்த அளவிற்கு எதிர்மறையான மற்றும் அதிக அளவிலான சிந்தனை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு மனம் சோர்வடைகின்றது. எனவே நேர்மறையான சிந்தனையை அதிகரிக்க வேண்டும். தொடர்ந்து முறையாக தியானம் செய்தால் மனதிற்கும் உடலுக்கும் நிச்சயமாக ஓய்வு கிடைக்கும்.